சரிங்க சரிங்க. உங்களோட கட் ஆஃப் என்னன்னு சொல்லுங்க. நீங்களா உங்க பொண்ணான்னு சார் கேட்கிறாரு. நீங்க தானா? சரி சரி, வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, அதை வச்சு ப்ரொஃபஸர் கேட்கிறாரு. சரிங்க சரிங்க, உங்க கட் ஆஃப் என்னன்றத சொல்லிட்டு சார்ட்ட உங்க டவுட் கேட்குறேன். 139 வருது. என்ன படிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஈஸி, அதாவது கேர்ள்ஸ் எல்லாரும் செலக்ட் பண்ற பிரான்ச், நல்ல பிரான்ச், நல்லா படிக்கலாம். அந்த கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது எந்த நம்ம வந்து செலக்ட் பண்றீங்க, நீங்க ஈஸி படிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ஆர்வம் உங்ககிட்ட இருக்கணும். ஈஸியில வந்து என்ன மாதிரி இருக்கும், என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரணும். அது இல்லாம நம்ம ஈஸி படிக்க போறோம், என்னவோ இருக்கட்டும் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆர்வம் இருந்ததுன்னா 50% நம்ம வந்து தாண்டிடலாம். ஒரு கிணறு தாண்டது எப்படின்னா நம்மளோட ஆர்வம் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் தாண்டது. அதே தான் இதுவும். நன்றி மாவாஜி சார். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீடிங், அது வந்து என்ன ஸ்கூல் ஃபீடிங்ல ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிறது சார் ஸ்கூல் லெவலில் காலேஜ் வரையில நம்ம அந்த ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலே சொன்னேன். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து நம்ம தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு இடத்துல சைன் பண்ண முடியும். ஸோ ஸ்பூன் ஃபீடிங்கிறது என்னன்னா ஃபுல்லாக நம்ம மாநிலத்தில் சொல்லணும்னா மக்கப், அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல இது பண்ண முடியாது. ஒரு பொருளை புதுசாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ண முடியாது. வணக்கம் கல்வி பாதை ஐயா, உங்க டிவி வால்யூம் குறைங்க. மகேந்திரன், உங்க டிவி வால்யூம் குறைங்க. மகேந்திரன், டிவி வால்யூம் குறைங்க. இப்ப சொல்லுங்க, என்ன மார்க் எடுத்துருக்கீங்க பிளஸ் 2ல?